ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கீர்த்தனாக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அதான் லாகா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்த்டேனால பக்கத்தில் இருக்க ராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சாப்பாடில் சுண்டல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம பேர்லேயே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் சாமிக்கு வந்து பிரசாதத்தையும் படைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் வந்து நம்ம பிரசாதத்தை கொடுப்போம். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கோம். இன்னும் அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணும், பசிக்குது. சரி, அப்புறம் பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா எங்கள் மாமியார் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஐஸ் கேக்கு 3 பீஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வாங்கி வைப்பாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டைம் பர்த்டே வந்து சிம்பிளாக தான் வந்து கொண்டாடிருந்தேன். ஏன்னா வந்து அவருக்கு ஒர்க் இருந்ததுனால அவர் வெளியே கிளம்பிட்டார். அவருக்கும் டைம் இல்லை வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து சிம்பிளாகவே வந்து முடிச்சுக்கிட்டோம் வந்து பர்த்டேவை. இது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கசாட்டா வாங்கி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் வந்து நான் அதிகம் சாப்பிட்ருக்கேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் மாமியார் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து அவங்க தங்கச்சிக்கும் வந்து அன்றைக்கி பர்த்டே. அதனால் அவங்க அம்மா வந்து எனக்காக வந்து கேக் வந்து வாங்கி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து 2 பேருமே வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே அங்கே வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அவ்வளோதான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.